டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ இருக்க இளைய தலைமுறையோட திரைப்படத்தோட டீசர் டீசர் ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பைசன் என்ற திரைப்படம் வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொம்பு சிவி, அதனைத் தொடர்ந்து டியூட், டீசல் என்ற திரைப்படம். இந்த திரைப்படங்களில் எந்த திரைப்படத்திற்கு பெர்ஃபெக்டாக முதலிடத்தை கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம். பைசன் என்ற திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே துருவ விக்ரம், இந்த திரைப்படத்தில் அமீர், பசுபதி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது நாளைய தினம். சிறப்பான ஒரு திரைப்படம். துருவ விக்ரம் பொறுத்த வரைக்குமே சியான் விக்ரம் அவர்களை போலவே தோற்றம் கொண்டு அவரோட பையன் வாய்ஸாக இருந்தாலும் எல்லாமே அவரை மாதிரி தான், சைகை எல்லாமே கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. பொதுவாக மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் கதை சம்பந்தமாக அந்த கம்யூனிட்டியை சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் பொதுவாக எடுக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படங்கள் எல்லா திரைப்படமே கண்டினியூ வந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கு. குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது தன்னோட இதில் இருந்து எப்படி கஷ்டப்பட்டு வராரு, ஒரு கபடி மேட்சை மையமாக வச்சு அதில் நடக்கும் சில பிரச்சனைகளை மையமாக எடுத்திருக்கிறாரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வில்லன்களும் முரட்டுத்தனமாக கொடுத்துருக்காரு. படத்தோட கதைகளம் என்பது ஒரு சூப்பராக இருக்குது. ட்ரெய்லருக்கு ஒரு நல்ல வரவேற்பு மில்லியன் கணக்கில் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மில்லியன் கிட்ட இந்த திரைப்படத்திற்கு வியூஸ் போயிருக்குது. ஒரு சிறப்பான ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒரு திரைப்படம். பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் துருவ விக்ரம் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு, ரசிகர் மட்டியில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கும் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே அந்த இடங்களில் நடக்கும் சில பிரச்சனைகளை மையமாக தான் எடுக்கிறாரு. அப்படி திரைப்படங்கள் எடுத்தாலும் ஒரு சில திரைப்படங்கள் நல்ல வெற்றியை கொடுத்துருக்கு. இருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. விக்ரம் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாரோ அதே போலவே இவரும் இருந்து தனக்கென ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. 2-3 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சரியாக போகல. ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படம் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி தீபாவளிக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த ரசிகர்கள் எதிர்பார்க்குது. அமீர் அவர்களும் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. பசுபதியை சொல்லவே வேண்டாம். விக்ரம் கூட நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திலேயே நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கும் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான தன்னோட வாழ்க்கை கோணத்தை எடுத்துருப்பார் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து சில விஷயங்களை கண்டிச்சிருக்கோம். படத்தை தேட்டரில் பார்த்தா தான் ரசிகர்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு பார்க்கும். துருவ விக்ரம் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்து சார்ந்த தென் மாவட்டங்களை குறிப்பாக சில கதைகளை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாரு. துருவ விக்ரம் பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் வெற்றி அடையுமா இல்லை தோல்வியை சந்திக்குமா என்று பார்ப்போம். தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டியூட் என்ற திரைப்படம் பிரதீப் ரங்கராஜன் இவரை பொறுத்த 2 திரைப்படம் கொடுத்தாரு. 2 திரைப்படமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. நல்ல ஒரு வரவேற்பு. சாதாரண ஒரு யூடியூப் சேனலில் இருந்து பெரிய பிரபலமாகி சாதாரண ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதிலிருந்து 2-3 திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இவரோட திரைப்படங்கள் லவ் கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாகும். ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாமா கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அங்கிள் கேரக்டரில் பொதுவாக அந்த பொண்ணை பார்த்து அவர் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஒரு ரணகலமாக இருக்குது. இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படம் தேட்டரில் வந்து ஒரு சக்கப்போடு போடும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம். பொதுவாக இவரோட ஆளு குள்ளமாக தான் இருப்பார். நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமாக டிராகன் அதுபோல் லவ் டுடே போன்ற படங்களில் நடித்து அந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தனால இவருக்கு சம்பளமும் சரி, இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதாநாயகன். எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு வெற்றி அமையாது. ஆனால் இவருக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது. இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்று ரசிகர்களே நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமையும். பாடல், ஃபைட்டு, லவ் எல்லாம் கலந்த இப்போ இருக்க இளைய தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படமும் தீபாவளிக்கு சக்கப்போடு போட போகிறது. குறிப்பாக இந்த 3-4 திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு. வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுக்கும். கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படமாக, ஒரு சிறந்த திரைப்படமாக டியூட் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வியூஸ் போயிருக்கு மில்லியன் கணக்கில். இந்த திரைப்படமும் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. ட்ரெய்லரும் பக்காவாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டியது. இந்த திரைப்படம் 3வது திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக டியூட் திரைப்படம். பிரதீப் ரங்கராஜன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் டைரக்டர், நடிகன் போன்ற பல கோணத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் யார் என்றாலே பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் தான். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஒரு சூப்பராக இருந்தது. இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். ஏன்னா இவரோட திரைப்படங்களும் சரி, ஆள் எப்படி இருந்தாலும் சரி நல்ல காமெடியாக நடிக்கக்கூடியவர். இதில் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்தையும் நடிக்க வச்சிருக்கிறாரு. சில கதாபாத்திரங்களை கொடுத்துருக்கிறாரு. சூப்பரான ஒரு நல்ல நடிகன். இவரை பொறுத்த வரைக்குமே சிறப்பான ஒரு திரைப்படம். தீபாவளியில் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூல் ரீதியாக, ஏன்னா எந்த ஒரு பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சூப்பர் திரைப்படமாக டியூட் திரைப்படம் வருகிறது. இந்த திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு ட்ரெய்லரில்
அடுத்த திரைப்படமாக டீசல் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கொண்ட அந்த பெட்ரோல் சம்பந்தமாக எடுக்கப்பட்டு ஹரிஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய புதுமுகங்கள் இருந்திருந்தாலும் ஒரு பெட்ரோல் டீசல் மையமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க. மீன் வலையில் வேணாலும் விழலாம், பொன்க வலையில் விழப்படாதுன்னு ட்ரெய்லரோட அந்த காம்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் ஒவ்வொரு விஷயமும் ஆக்ஷன் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம். ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷனாக ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்குது. குறிப்பாக இந்த 3 திரைப்படங்கள்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸி. அந்த பெட்ரோல் டீசல் எடுக்கிறதுல எதனால் அதனோட பிரச்சனைகள் வருது, அதை மையமாக இந்த திரைப்படத்தோட கருவல் இருக்கிறது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரியுது. ட்ரெய்லரும் நல்ல ஒரு வரவேற்பு, மில்லியன்ஸ் வியூஸ் இதுக்கும் போயிருக்குது. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தீபாவளி தினத்தன்று சரவடியாக கொண்டாட வருகிறது டீசல் திரைப்படம். டீசல் திரைப்படத்தில் 2-3 பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கு. பாடல் நன்றாக அமைஞ்சாலே படம் ஒரு சூப்பர் ஹிட் அமையும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பாக ரசிகர்கள் மத்தியிலே கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் நிறைய புதுமுகங்கள் இருந்தாலும் இவருக்கு தீபாவளி தினத்தன்று ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் என்று தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்து படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் தேட்டருக்கு வந்த பிறகு ரசிகர் மக்கள் மத்தியில் என்ன ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு தான் பொதுவாக குறிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த திரைப்படமும் தீபாவளிக்கு சக்கப்போடு போட வருகிறது. டியூட், பைசன், அதை தொடர்ந்து டீசல், இந்த 3 திரைப்படத்தோட ட்ரெய்லரையும் என்னென்னு ரிவ்யூ நம்ம குறிப்பாக பார்த்துட்டோம். நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியன், விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான். அந்த படத்தோட டீசர் வெளியிட்டிருந்தாங்க. சூப்பரான ஒரு டீசர் தான் கொம்பு சீவி என்ற திரைப்படம். இந்த கொம்பு சீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொன்ராம் அவர்கள் இயக்கிறார். இந்த திரைப்படத்தில் யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைக்கிறார். சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தார்விகா, முனிஷ்காந்த் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். ஒரு மரணமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கிட்டத்தட்ட போயிடுச்சு. சூப்பராக இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு. ட்ரெய்லரை பார்த்த உடனே மிரள வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்கிறாரு நம்ம பொன்ராம் அவர்களை பொறுத்தவரைக்கும். எடிட்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே சூப்பர். பாட்டும் சூப்பராக கிராமத்தை சார்ந்த ஒரு திரைப்படமாக அமையும் போலுக்கு. கொம்பு சீவி மதுரை கம்பம் தேனியை வச்சு எடுத்துருக்கிறாங்க. படத்தோட பாடல் வெளியிடுவாங்க. படத்தோட டீசரே இந்த அளவுக்கு இருக்குன்னா ட்ரெய்லர் எந்த அளவுக்கு இருக்கும். படத்தை தேட்டரில் தீபாவளிக்கு இறக்கியிருந்தால் சக்க போர்டு போட்டிருக்கும். இந்த 4 திரைப்படங்களே இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு வரவேற்பு ரசிகர் மத்தியில் கிடச்சிருக்கு. பொதுவாக ஒரு இடங்களில் ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான வருத்தப்படாத வாலிப சங்கம் எப்படி இருக்குமோ அதே போலவே அதை விட டபுள் மடங்காக சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் கொம்பு சீவி திரைப்படம் தேட்டரில் வர இருக்கிறது. நவம்பர் 7 அந்த மாதிரி சமயத்தில் இந்த திரைப்படங்கள் வெளியிடலாம். இந்த திரைப்படத்திற்கு ட்ரெய்லரு, ஆடியோ லான்ச்சு குறிப்பாக பல இதுங்களை வெளியிடலாம். இந்த திரைப்படமும் நல்ல ட்ரெய்லரு, நல்ல வரவேற்பு, மில்லியன்ஸ் வியூ பெற்றிருக்குது. சண்முக பாண்டியன் நடிப்பு, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட நடிப்பு, கேப்டனும் அவங்களோட காம்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் காம்பினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு ட்ரெய்லரும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ட்ரெய்லர் வந்ததும் சூப்பராக இருக்கும். டீசரை பார்க்கறதுக்கே நமக்கு அருமையாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக கொம்பு சீவி திரைப்படத்தோட டீசர் அமைஞ்சிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்குது வருகிறது. பொதுவாக இந்த 4 திரைப்படங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொம்பு சீவி திரைப்படத்திற்கு தாங்க அதிகமாக நல்ல ஒரு சினிமா மார்க்கெட் இருக்கிறது. இன்னும் ட்ரெய்லர் ஒரு தரமான ஒரு காமெடி கலந்த ஒரு அறிமுக இயக்குனர் போல் சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க. பொதுவாக சுப்ரீம் ஸ்டார் 2 திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படமும் வருகிறது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு கொம்பு சீவி திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படமாக ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிறதுக்கு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இந்த இளைய தலைமுறை ட்ரெய்லரில் எந்த திரைப்படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் குறிப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா